சதீஷ் அப்படிங்கிற இதிலிருந்து எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது எவ்வளோ தான் தைச்சாலும் ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரல, ஆம்ஹோல் நாச்சஸ் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் போட்டேன், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் அதெல்லாம் சரியாக பார்த்தீங்களா இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஆம்ஹோல் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி ட்ரினிட்டி ஆம்ஹோல் டவுட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே ஆம்ஹோலுக்கான வீடியோஸ் வந்து நிறையா வரும். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பாடியில் அதாவது பேக் போர்ஷன் நம்ம கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு, உயரம், கழுத்து, ஆம்ஹோல், ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோலில் அந்த பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ரவுண்ட் பண்ணி உங்களுடைய ஆம்ஹோல் சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. இப்போது ஒரு 7.5 இன்ச்சு உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வருது அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது அதே ஸ்லீவ்னுடைய நீளம், அதுக்கப்புறம் அடிக்கைக்காக 3.5 இன்ச்சு அதில் கோடு போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் கிராஸ் லைன் போட்டுட்டு டேப்பு வச்சு அதே 7.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அதில் நீங்கள் ஆம்ஹோல் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு இதையும் அதையும் டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். பார்த்து இதுக்கு 7.5 நாச்சஸ் வருது அப்படின்னா அதே மாதிரி கைக்கும் கரெக்டாக 7.5 வர இடத்துல நாச் போடுங்க. அதுக்கப்புறம் அவுட்டரில் 1.5 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கா, உடம்புக்கு 1.5 இன்ச்சும் கைக்கு 1.5 இன்ச்சும் இருக்கா, அப்போ தான் சைடு ஜாயின் பண்ணும்போது அது ஈவனாக வரும். இந்த விஷயம் வந்து நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், திரும்ப திரும்ப உங்களுக்கும் நான் ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனே வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணுறது தான். எவ்வளோ தான் நீங்கள் ஃபினிஷிங்காக தைச்சி எவ்வளோ தான் என்ன பண்ணி கரெக்ட் பண்ணாலும் கடைசியாக அந்த சைடு ஜாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக அந்த சென்ட்ரு, அதாவது ஸ்லீவ்னுடைய எட்ஜு, அதுக்கப்புறம் ஆம்ஹோல் கிட்ட வர்ற அந்த நாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நாச்சு, ஸ்லீவுடைய நாச்சு, அதே மாதிரி ப்ளவுஸினுடைய இடுப்பு சுற்றளவில் நீங்கள் ஜாயின் பண்ணுற அந்த இடம், இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நிறைய பேர் போட்டிருக்க ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஹோல் கிட்ட நம்ம பண்ணுற ஜாயிண்ட்டு ரெண்டுமே ஈக்குவலாக வரவே வராது. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் அந்த மாதிரியெல்லாம் தான் வரும். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் அப்போ எல்லாமே தைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லி சொல்லி சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே கரெக்டாக மேட்சிங்காக வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதெல்லாமே ஃபிட்டிங்க்கு வந்து ஒரு காரணம். ஏன்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கரெக்டான நாச்சஸ் போட்டு கரெக்டாக அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா இந்த வித்தியாசம் எல்லாம் உங்களுக்கு வரவே வராது. அதுதான் உங்களுடைய பொறுமை. ஏன்னா நீங்கள் பொறுமை இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த இது. ஏன்னா நீங்கள் இப்போது ஆம்ஹோல் வந்து ஈக்குவலாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர்கிட்டேருந்து ஒரு பக்கம் தைங்க, அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு தைங்க, அப்போ நாச்சஸ் ஈவனாக வரும். நீங்கள் ஒன் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எட்ஜில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் துணி எக்ஸஸாக தள்ளி வந்துடும், ஒரு பக்கம் வந்து கரெக்டாக வரும். அப்போ எப்படி உங்களுக்கு அந்த ஹைட்டு அடிக்கையினுடைய அளவு உயரம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாது. அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணலேருந்து கீழே வரைக்கும் எந்த ஒரு நாச்சஸாக இருந்தாலும் எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு செட்டே ஆகாது. அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல கட்டிங்கில் கவனமாக பாருங்கள். நீங்கள் ஆம்ஹோலுக்கு என்ன அளவு வச்சுருக்கீங்க, ஸ்லீவுக்கு என்ன அளவு வச்சுருக்கீங்க, சைடில் பாடிக்கு ஒரு 1.5 இன்ச் வச்சுருக்கீங்களா எக்ஸஸாக சீம் அலவன்ஸ், அதே அளவு வந்து ஸ்லீவுக்கும் அந்த அளவு நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது சைடில் வந்து ஒரே அளவு வரும். அடுத்தது நான் சொல்லியிருக்கேன், பட்டியினுடைய நீளமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஓரளவுக்கு மேட்சாக தான் வரணும். பேக் 7.5 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வருது அப்படின்னா நீங்கள் பட்டி வந்து கிட்டத்தட்ட 9 இன்ச்சுக்கு பக்கம் வச்சிங்க அப்படின்னாலும் அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது அது ஈக்குவலாக வராது. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கவனமாக ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வாய்ஸில் கொடுக்குறத முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் வீடியோவாக போட முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக அது கரெக்டாக வரும். இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில், அதாவது இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒரு வி ஷேப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கீழே எக்ஸ்பெண்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு, அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, அதில் இருக்க லிங்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும்
உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்துட்டு நான் வந்து வாய்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ லென்த்தாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ விஷயத்த வந்து என்னால் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கான பதில் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோவாக போடுறேன். அப்படி நான் வீடியோவாக போடும்போது இதற்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கும். அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட்ஸு எப்படி தைக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாய்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும், வீடியோ நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக டைப் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.